Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மேகதா சொல்லிடுறேங்க. மேகதாது அவங்க கேட்கறது என்னன்னா, கர்நாடகாவுடைய இந்த பகுதி மக்கள் பெங்களூர் குடியில் இருக்கின்ற அந்த பெங்களூர் வாசிகளுக்கு, வசிக்கிற மக்களுக்கு குடிநீர் தர வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள், வேண்டுகோள். அதற்காக மேகதாது கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை சுப்ரீம் கோர்ட் கிளியர் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அணை கட்டுவதால் நம்ம கீழே மற்ற ரிப்பேரியன்ஸினுடைய மற்ற எல்லா ஸ்டேட் இருக்கு, கேரளா இது இருக்குது, மாநில அரசு சம்பந்தப்பட்டிருக்கு, தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. இதனுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவது, குடிநீர் தருவதற்கு பெங்களூர் மக்களுக்கு 18 டிஎம்சி வாட்டர் கொடுக்கணும் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதன் 18 டிஎம்சி வாட்டர் மேகதாது கட்டி தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது கிருஷ்ணராஜசாகர் அணை இருக்கிறது, அந்த அணையிலிருந்தே அவர்கள் 18 டிஎம்சி பெங்களூர் கொடுப்பதற்கு அது செய்து கொள்ளலாம். இதற்காக அணை தேவையில்லை. எப்படி மேட்டூரிலிருந்து நம்ம தண்ணி எடுத்து பல கிராமங்களுக்கு, சேலம் மாவட்டமா இருக்கட்டும், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம், பல பகுதிகளுக்கு இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துக்கு அங்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குடிநீர் தருவதற்கு பெங்களூர் மக்களுக்கு அவசியம் தேவைதான். அதற்காக நாம யாரும் எதிர்ப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது போல 18 டிஎம்சி வாட்டர் எடுத்துக்கொள்ளலாம். எங்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் பிரச்சனை. அது அவர்கள் எப்படி நாம மேட்டூரில் எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல கிருஷ்ணராஜசாகரிலிருந்து 18 டிஎம்சி வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்காக மேகதாது அணை என்பது தேவையற்ற ஒன்று. அப்படி கட்டினால் தமிழகத்தின் விவசாயிகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீர் கிடைக்காது, பாண்டிச்சேரி மக்களுக்கும் கிடைக்காது. இது பெரிய பாதிப்பை தமிழகத்துக்கு உருவாக்கும். அமைச்சர்கள்ட்ட கேட்டா இது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. ருசியானது போன்ற மூத்த அமைச்சர்கள் தண்ணியும் தொடர்ந்துள்ள விவசாயம் பாதிக்கப்படுறது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா கூட பதில் சொல்லாமலே போறாங்க. மக்களை உதாசீனப்படுத்துறது மாதிரி இல்ல. அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ, என்னை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பை தந்திருக்கிறேன். 18 டிஎம்சி வாட்டர் எடுக்கணும்னா மேகதாது அணை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது யாருமே பேச மாட்டேன்றாங்க. கிருஷ்ணராஜசாகர் எடுத்துக்கலாம் இல்ல, யார வேணாம்னு சொல்றோம்ல. நாம பெங்களூர் வாசி மக்களுக்கு தண்ணீர் எடுத்து நம்ம எதிர்ப்பாளர்கள் கிடையாது, தமிழக மக்கள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பாளர் கிடையாது. அந்த தண்ணீரை கிருஷ்ணராஜசாகர் அணையில் எடுத்துக்கொள்ள எதற்காக புதிய அணை கட்ட வேண்டும் என்பதுதான் கேள்வி. இந்த பாயிண்ட், இந்த சொல்லி கருத்து சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்தை அவர்கள் நான் சொல்வதை இதை உங்களுடைய ஊடகம் சொல்வது வாயிலாக அவர்களும் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய இருக்கின்ற புதிய அரசு, தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைதான் வலியுறுத்த வேண்டுமே வழிய அதற்காக மேகதாது கட்ட வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். கர்நாடகா சிஎம் பார்க்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இது அவர் சிஎம் போறதுனால இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படலாம். அது தகவல் தான் சொல்றீங்களா, கன்ஃபார்ம் பண்ணலையே. அதுக்கு எப்படி கமெண்ட் பண்ணலாம்? அவரு இல்ல, அவரு சொல்லியிருக்காரு. நம்முடைய தமிழக முதலமைச்சர் இப்பொழுது சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாத, நீங்க தான் ஊடகங்கள் செய்த, அவர்கள் சொல்லலாம். இல்ல, எப்படி சொன்னாலும் நான் சொன்ன இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும். இங்கு சென்றாலும் 18 டிஎம்சி வாட்டரை சுப்ரீம் கோர்ட் கொடுத்து குடிநீருக்கு பெங்களூர் கொடுப்பதற்கு அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக புதிய அணை மேகதா கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு 10,000-20,000 கோடி செலவாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், விவசாயிகளுக்கு. பிறகு அதோடு இல்லாமல் என்விரான்மெண்டல் வாங்கும்போது சுற்றுப்புற சூழ்நிலை பெரிய பாதிப்பு ஏற்படும். பல ஏக்கர் நிலமான மூழ்கும். இது தேவையற்ற ஒன்றுதான். ஆகவே இது அரசியலாக்குவது சரியாக கிடையாது. கர்நாடக அரசா இருந்தாலும் தமிழக அரசா இருந்தாலும் இது தெளிவாக நம்ம பெங்களூரு மக்களோட வாசி மக்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை தருவதற்கு 18 டிஎம்சி வாட்டர் சுப்ரீம் கோர்ட் சொன்னது போல கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்பது தெளிவான. இந்த கருத்தை யாரும் பேசாமல் இருப்பதுதான் எனக்கு ஒரு கருத்தமா இருக்கு. யாரும் தண்ணி எடுக்கணும்னு சொல்லலையே. நம்ம மேட்டூர்ல இருந்து எல்லா பகுதியும் கொடுக்கிறோம் இல்ல, எடுத்துட்டு போறோம் இல்ல. அது போல ஏன் கிருஷ்ணராஜ் எடுத்து போகாது? என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அது என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் பெங்களூர் தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு தவறான கருத்தை. வேணாம் அதான் சொல்றோம்ல. அதுக்கு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூர் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அணை கட்ட வேண்டும் சொல்றாங்க, குடிநீர் தருவதற்காக.
அந்த தண்ணீரை கிருஷ்ணராஜ் எடுத்துக் கொள்ளலாம் சொல்ற கருத்தை வலியுறுத்த வேண்டும். பெங்களூர் வாசி மக்கள் உணர வேண்டும். அங்கு பெங்களூரின் வாசி மக்களும் அவர்களை கர்நாடக அரசு வலியுறுத்தி எங்களுக்கு தண்ணீரை கிருஷ்ணராஜ் தடுத்தாருங்கள், வேகதாது அணையை சாக்கு வைத்துக் கொண்டு தரக்கூடாது என்று காலம் தருத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசு நாடாளுமன்ற தெரிவிக்கும் போது பல கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ் கேட்கும் போது ஒரு கருத்து, அதே போல காங்கிரசுடைய சுதா கேட்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுல கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கு இது கேட்க வேண்டிய அவசியம் அணை கட்டுறதுக்கும், மற்றபடி இன்னொரு உறுப்பினர் கேட்கும் போது மத்திய ஜல்சக்தி துறை இது வரைக்கும் பெர்மிஷன் கொடுக்கலன்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இல்ல இல்ல அடிக்கடி சொல்றது இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாம் முக்கியம். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக தீர்ப்பை தந்திருக்கிறது. அதை மீறுவதற்கு இந்த மத்திய அரசால் மீறுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தமிழகத்தினுடைய ஒப்புதலோடு இல்லாமல் அதே மாதிரி பாண்டிச்சேரி ஒப்புதல் எல்லாம் எந்த அணையையும் கர்நாடக அரசு கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே மத்திய அமைச்சர்கள் என்ன கருத்துக்களை சொன்னாலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பை மதிப்பதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். இப்ப நீட் எக்ஸாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு சொல்றாங்க, அதையும் நடத்துறாங்க நீட் எக்ஸாம் மட்டும். அதே மாதிரி காவிரி தண்ணியோட பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் சொல்லி மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அம்மா புரட்சி அம்மாவுக்கு கெசட் நோட்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்கல்ல, அதை செயல்படுத்த எப்படி அதெல்லாம் அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம், எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம். அதுக்காக கர்நாடக அமைச்சர் பேசுவார், அவர்கள் அரசியலுக்காக பேசலாம். ஆனா சட்டம் என்பது ஒன்று தீர்ப்பளிப்பது இருக்கும் பொழுது அதை மீறி எப்படி செயல்படுத்த முடியும்? இவன் மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் என்ன கருத்து சொன்னாலும் எடுபடாது, என்ன பொறுத்தவரை எடுபடாது. என்னங்க நான் சொல்றேங்க, தம்பிதுரை சின்ன தலைவரா பெரிய தலைவரா? நான் போலையே, நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிறேன். அதனால எல்லாம் தலைவர் போயிட்டாங்க. இப்ப என்ன தம்பிதுரை எங்க இருக்கிறான்னு பாருங்க. எம்ஜிஆர் காலத்தை ஆரம்பிச்சிருந்து நான் கட்சியில் இருக்கிறேன். மத்திய அமைச்சராக இருந்தேன். 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், மேல மக்களவை உறுப்பினராக இருந்தேன். 2 முறை எம்எல்ஏவாக இருந்தேன். ஸ்பெஷல் 2 வருஷம் பணியாற்றினேன் டெல்லி இல்லாம இருக்கும்போது. பிறகு இப்ப 2 தடவை இப்பொழுது மீண்டும் நான் மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய சரித்திரம் பாத்தீங்கன்னா மாணவ பருவத்திலிருந்து இதுவரையில் அதிமுக கிட்ட நான் வெளிப்போனதே கிடையாது. அது என்னுடைய சீனியரோட யாராவது கட்சியில் இருக்காங்க சொல்லுங்க? அதிமுக என்னோட சீனியர் ஒரு ஆள் சொல்லுங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி மூத்த தலைவராக இருக்கின்ற நானே இங்க இருக்கும்போது அது பிரச்சனை இல்லையே. மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. யாரு நான் தான் மூத்த தலைவர். எடப்பாடி பழனிசாமி கழகத்தின் பொதுச் செயலாளர். அவரை நான் மதிக்கிறேன், என்னுடைய தலைவர் அவர். ஆனால் மூத்தவர்கள் சொல்லும் பொழுது என்னை விட மூத்தவர்கள் யார் கட்சியில் இருக்காங்க தொடர்ச்சியாக இருப்பது இல்லங்க. அமைச்சர்கள் போவாங்க இல்ல. அதிமுக பொறுத்தவரை புரட்சி எம்ஜிஆர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு வலிமையான ஒரு கட்சி, இந்த மக்களுடைய கட்சி, மக்கள் எழுச்சியான கட்சி. இந்த கட்சிக்கு எந்த காலத்தில் பாதிப்பு வராது. எம்ஜிஆர் தொட்டதெல்லாம் துலங்கும். எம்ஜிஆர் உருவாக்கிய என்றும் அழியாது. எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவ நம்பிக்கை எங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இல்ல எல்லாமே அறிக்கை விட்டுருக்காங்களே. நீங்க எம்எல்ஏ சிலரெல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களுடைய கழகத்தின் பொதுச்சாலே எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றாங்களே. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல வேலுமணி வேணான்னு சொல்லிட்டாரா? இல்ல சிவி சண்முகம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? இல்ல தங்கமணி வேணான்னு சொல்லிட்டாரா? நான் தம்பிதுரை நான் இங்க இருக்கிறேன் சீனியர்னு சொன்னீங்களா? நான் என்ன பொதுச் செயலாளர் சொல்லிட்டுனா? எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் தலைமை தான். அது தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். எந்த கருத்து வேறுபாடு எங்களுக்கு கிடையாது. பழைய ஒரு அதிமுக போல ஒரு அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இல்ல இல்ல, பழைய காலத்துல வேற. அந்த பழைய காலம் சொல்றீங்களே, பழைய காலம் புதுமை காலமானது மாறிக்கொண்டே வருகிறது. டெக்னாலஜி மாறுது. பிறகு இளைஞர் உருவாகி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அவர்கள் தான் தீர்மானிக்க இருக்கின்றார்கள். அவர்களை வழி நடத்துவதுதான், அவர்கள் நம் பக்கம் இழுப்பதுதான் ஒரு அரசினுடைய கட்சி. எந்த கட்சிக்கா இருக்கட்டும், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த இந்த புது கட்சிகளா இருக்கட்டும், இளைஞருடைய வாக்கு தான் இதை முடிவு செய்யும். அந்த இளைஞர்களுக்கு நாம் எவ்வாறு இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் அதனுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையையும் நாம் அவர்களுக்கு அடிக்கடி சொல்வதன் மூலமாகத்தான் எப்படி அண்ணாவர்கள் காலம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று நம்முடைய தமிழினுடைய பெருமையையும் தமிழுடைய உரிமையையும் நம்முடைய பேசினார்களோ அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு
அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து முயற்சி செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் திராவிட கட்சி போயிடுச்சு பண்றாங்க. இப்ப இவர் இந்த கட்சி மட்டும் என்ன கட்சி? விஜய் வந்த கட்சி. அதுவும் பெரியார் தான் காமிக்கிறாங்க. அதனால திராவிட கட்சி ஒழிந்து விட்டு தவறான ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அது பெரியார் வழி வந்தவர்கள் தான் அந்த இயக்கம். இன்னைக்கு விஜயம் சொல்றது பெரியார் தான் சொல்லி இருக்கிறார். அதனால சும்மா தவறான வழியை திராவிட கட்சிகள் ஒழிந்து விட்டதுன்னு ஒழியவே கிடையாது. என்றுமே பெரியார் விட்ட அந்த விதையானது, அண்ணாவால் வளர்க்கப்பட்ட அந்த மரமானது, புரட்சித் தலைவரை பாதுகாக்கப்பட்ட இயக்கமானது, அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்ட இயக்கமானது என்றும் அழியாது, என்றும் மக்களுக்கு நன்மை செய்யும். அந்த உணர்வு தமிழகத்தை பொறுத்தவரை யாருக்கும் சென்றுவிட முடியாது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.